அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் விசாக நட்சத்திர பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான குணநலங்களை பெற்றிருப்பாங்க, அவங்களோட விசேஷ தன்மைகள் என்ன, பலம் பலவீனமெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஜோதிட சாஸ்திரத்தோட அஸ்திவாரமே நட்சத்திரங்கள் தாங்க. அதனால ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை கணிக்கும் போது நட்சத்திரத்தோட பங்கு மிக முக்கியமாக தாங்க இருக்கும். நவகிரகங்கள்ல முழுமையான இயற்கை சுபரான குரு பகவான் தாங்க விசாக நட்சத்திரத்தோட அதிபதி. விசாக நட்சத்திரத்தோட முதல் 3 பாதங்கள் இன்னொரு இயற்கை சுபரான சுக்கிரனோட வீட்டில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது துலா ராசியில இந்த ஃபர்ஸ்ட் 3 பாதங்கள் வருதுங்க. விசாகம் 4வது பாதம் விருச்சக ராசியில அமைய பெற்றிருக்குங்க. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க தர்ம நெறியில செல்லத்தாங்க விரும்புவாங்க, மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருப்பாங்க. இது குருவோட நட்சத்திரம் இல்லைங்களா, அதனால ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தாங்க எப்பவுமே இவங்க இருப்பாங்க. தெளிந்த ஞானமும் புத்தி கூர்மையும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. அதனால அதிகாரத்தில் இருக்கிறவங்கலாம் இவங்களை கூட வச்சுக்குவாங்க, இவங்களோட கருத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது இவங்களை கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவாங்க. அதே போல் உற்றார் உறவினர்களும் இவங்களோட பேச்சுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு அவங்க நம்புவாங்க. ஊர் பொது காரியங்கள் எல்லாமே இவங்களை நம்பி ஒப்படைச்சா சரியாக இருக்குன்னு ஊர் மக்களே நம்பக்கூடிய அளவுக்கு இவங்க நடந்துக்குவாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிக தெய்வ நம்பிக்கை உடையவங்களாகவும் நியாயம் தர்மத்துக்கு எப்போதுமே கட்டுப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களோட மிக முக்கியமான பண்புகள்னு பார்த்தா சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு வந்தாலும் ரொம்ப பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடவும் நடந்துக்குவாங்க. இந்த பண்புகள்னாலேயே இருதரப்புக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பேசியே அவங்கள சமாதானம் பண்ணி வைக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குங்க. இயற்கையிலேயே உலக அறிவும் கல்வி அறிவும் அதிகமாக பெற்றிருப்பாங்க. படிக்கிறதுல மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. மக்கள் தொண்டு செய்கிறத இவங்க ரொம்ப விரும்புவாங்க. என்ஜிஓவில் இருக்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, வயசானவங்களுக்கு உதவுறது, இது போன்ற காரியங்களில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுவாங்க. இவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்கள் துயரங்கள் வந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு சந்தோஷமாக தாங்க அடுத்த வேலையை செய்ய போவாங்க. நம்மனால எந்த காரியம் இயங்கலைங்கிற ஞானத்தை உணர்ந்து இவங்க வாழ்க்கையில் நடந்துக்குவாங்க. அதனால் இவங்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை துச்சமாக மதிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல விஷயங்களை படிக்கணும்னு தேடி அலைஞ்சு தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கணுங்கிற எண்ணம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்குங்க. தன்னை எப்போவுமே ஒரு குரு ஸ்தானத்திலேயே வச்சுக்க விரும்புவாங்க. அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறையா டீச்சர்ஸாக இருப்பாங்க, யோகா சொல்லி கொடுக்குற குருமார்களாக இருப்பாங்க, ஆன்மீகம் போதிக்கிறவங்களாக இருப்பாங்க. சமூகத்தில் உயர்ந்த இடத்துல தாங்க இருப்பாங்க. நம்ம குருவாக பார்க்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் இவங்க இருக்கணும்னு விரும்புவாங்க. அதுக்கான முயற்சிகளை நாள்தோறும் இவங்க எடுத்துக்குவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பழைய சாஸ்திரங்க சம்பிரதாயங்களை மட்டும் தேடி படிக்கிறவங்க இல்லைங்க, புதுசாக வர்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. புதுசாக வர்ற டெக்னாலஜி, உலக நடப்புகள் எல்லாமே இவங்க அத்துப்படியாக வச்சுருப்பாங்க. குயிக்காகவும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களை யார் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்குற இவங்க பண விஷயம்னு வந்துட்டா கொஞ்சம் கருத்தோடு தாங்க இவங்க செயல்படுவாங்க. பண விஷயத்தை பார்த்து செலவு பண்ணக்கூடியவங்க தாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. பொதுவாக இவங்க கோவப்படுறத தவிர்க்கவே விரும்புவாங்க. ஒரு சில சமயத்தில் நியாயமுள்ள காரணத்துக்காக இவங்க கோவப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வருங்க. தப்பு செஞ்சவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. தப்புன்னு சொல்லக்கூடிய உண்மையான தன்மை இவங்ககிட்ட எப்பவுமே இருக்குங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே விசாக நட்சத்திரத்துக்கான பலன்கள்ங்க. ஒவ்வொரு பாதம் வாரியாகவும் பலன்கள் இருக்குங்க, அதையும் பார்த்துடலாங்க. 4 பாதங்கள் கொண்ட விசாக நட்சத்திரத்தில் விசாகம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல கல்வி அறிவோட புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. நிறையா சாஸ்திரங்களை கற்று தெரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு இருப்பாங்க. நல்ல சுகவாசியாகவும் வாழ்வாங்க. விவேகமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குங்க. அதனாலேயே 1ஆம் பாதத்தில் பிறந்த நிறைய நண்பர்கள் நல்ல வியாபாரியாக இருப்பாங்க. அதிக லாபத்தை ஈட்டுவாங்க. நுணுக்கமான பல காரியங்களை செஞ்சு வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டுவாங்க. விசாகம் 2வது பாதத்தில் பிறந்தவங்க தர்ம நெறி பிசகாதவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் தன்னை 4 பேர் உயர்த்தி பேசணுங்கிற எண்ணங்கள் இவங்ககிட்ட இருக்குங்க. அதுக்கான காரியங்களை இவங்க எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு நடந்துக்குவாங்க. சற்று சூழ்ச்சியுடைய தன்மையும் இவங்ககிட்ட இருக்குங்க.
ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பாங்க. அதனாலேயே நிறையா பேருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குங்க. விசாகம் 3வது பாதத்தில் பிறந்தவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடவும் நல்ல பலசாலியாகவும் விளங்குவாங்க. எந்த காரியத்தை செஞ்சால் நமக்கு அதிக நன்மை கிடைக்கும்னு அலசி ஆராய்ஞ்சு அந்த காரியத்தை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்குங்க. பேச்சில் நல்ல சாதுரியம் இருக்குங்க. பேசியே காரியத்தை சாதிச்சிருவாங்க. இவங்க நல்ல சுகவாசியாகவும் இருப்பாங்க. விசாகம் 1, 2, 3 இந்த 3 பாதமுமே துலா ராசியில் இருக்குங்க. 4வது பாதம் மட்டும் விருச்சக ராசியில் வருதுங்க. விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவங்க நிறைய செல்வங்களை பெற்றிருப்பாங்க. அதிக வருமானத்தை ஈட்டுவாங்க. பொன் பொருள் எல்லாம் நிறையா வச்சிருப்பாங்க. நல்ல கூர்மையான அறிவை இவங்க பெற்றிருப்பாங்க. யோக மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப அலாதியான பிரியம் இருக்குங்க. விவேகம் மட்டும் இல்லைங்க, இந்த பாதத்தில் பிறந்தவங்க நல்ல வேகத்தோடவும் செயல்படுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் வாழ்வாங்க. மற்ற பாதங்களைப் போலவே இந்த பாதத்திலே பிறந்தவங்களுக்கு பேச்சு சாதுரியம் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்த பலன்கள் எல்லாமே சித்தர்கள், ஜோதிட ஞானிகள், நம்மளோட முன்னோர்கள் இவங்க எல்லாமே கூறியவைகள் தாங்க. இது எல்லாத்துக்கும் அப்படியே 100% நடந்துருன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தருடைய சுயஜாதத்தில் இருக்கிற மற்ற கிரகங்களோட அமைப்பை வச்சு பலன்கள் எல்லாமே மாறுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தோட பாதிப்பு இல்லாத கண்டிப்பாக இருக்காதுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.